இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் காசாவில் அகதிகள் முகாமாக செயல்பட்டு வந்த பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டு மையமாக செயல்பட்டு வந்த பகுதி மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் விளக்கம். பராகுவேவைச் சேர்ந்த நீச்சல் வீராங்கனையான 20 வயது லுவானா அலோன்சோவின் அழகு சக வீரர்களின் கவனத்தை சிதறடிப்பதாக கூறி பாரிஸ் ஒலிம்பிக் கிராமத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டதாக தகவல் பரவிய நிலையில் இளம் வயதில் ஓய்வை அறிவித்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார். இவர் அரையிறுதியில் தோல்வியடைந்தாலும் சக வீரர்களை ஊக்குவிப்பதற்காக ஒலிம்பிக் கிராமத்திலேயே தங்கியுள்ளார். ஆனால் அவர் ஆடை அணியும் விதமும் பிறருடன் பழகும் விதமும் கவனச்சிதறலை ஏற்படுத்துவதாக சக வீரர் பராகுவே ஒலிம்பிக் கமிட்டியிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதை மறுத்துள்ள லுவானா வேதனையுடன் ஓய்வை அறிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் இவருக்கு ஆதரவு பெருகியுள்ளது. நாமக்கல் பில்டர்ஸ் மஹாலில் நடைபெற்ற அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் 2வது மாநில அளவிலான MC மற்றும் GC பொதுக்கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் கலந்து கொண்டார். கேரளா வயநாடு சூரல்மலையில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை பிரதமர் மோடி ஆய்வு செய்தார். வெள்ளாரமலை பள்ளிச்சாலை, பெய்லி பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து சென்று மோடி ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது அதிமுக. கோவை 54வது வார்டு வளர்ச்சி சக்தி நகர் முருகன் கோயில் வீதி தார் சாலை அமைக்கும் பணியினை வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். தற்போதைய காலகட்டத்தில் ஊழல் பெரும் பிரச்சனையாக உள்ளது. வாசிக்கும் திறன், ஒழுக்கம், ஆன்மீகம் ஆகியவற்றில் ஈடுபாடுடன் இருக்க வேண்டும். பகவத்கீதை என்னை இயக்கும் காரணியாக உள்ளது. கோவையில் UPSC தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழாவில் ஆளுநர் RN ரவி பேச்சு. பிரேசில் பரானா மாகாணத்தில் உள்ள கேஸ்கேவலில் இருந்து கேரோலியோஸில் உள்ள சாவ் பாலோ விமான நிலையத்திற்கு சென்ற ATR 72 500 பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியது. விமானத்தில் பயணித்த 58 பயணிகள், 4 விமானிகள் உள்ளிட்ட 62 பேரும் உயிரிழப்பு. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் கூறினார். சூரல்மலை, முண்டகை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் மோடி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் மல்யுத்தம் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கத்தை தவிர்க்க 10 மணி நேரத்தில் 4.6 கிலோ எடையை குறைத்துள்ளார் இந்திய வீரர் அமன் ஷெராவத். 57 கிலோ எடைப்பிரிவில் போட்டியிடும் அமன் 61.5 கிலோ எடை இருந்ததால் சாப்பிடாமல் உடற்பயிற்சி செய்து எடையை குறைத்துள்ளார். வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தால் பதக்கம் பறிபோனது போல இன்னொரு பதக்கமும் பறிபோக கூடாது என இவ்வாறு செய்ததாக அவரின் பயிற்சியாளர்கள் விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.